ஓம் சாந்தி. 8/9/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/12/2001. அவ்யக்த மகா வாக்கியத்திலிருந்து முக்கியமான கருத்துக்கள். அவ்யக்த முரளியின் தலைப்பு ஏக் விரதா, அதாவது ஒரு விரதம் உடையவராக ஆகி. ஒரு விரதம் அப்படின்னா ஒருவருடையவராக முழுமையாக ஆகி தூய்மையின் தாரணை மூலமாக ஆத்மீகத்திலிருந்து மனசா சேவை செய்யுங்கள். எந்த அளவுக்கு ஆத்மா பவர்ஃபுல்லாகிடுதோ அப்போ ஆத்மா தன்னுடைய பார்வை மூலமாக, பேச்சு மூலமாக, நடத்தை மூலமாக சேவை செய்யணும். மனசால் சேவை செய்யுங்க. இன்றைய உலகத்தில் ஆத்மாக்களுக்கு எது தேவையோ அது உங்கள் மூலமாக தான் அந்த சக்தியானது, அந்த வைப்ரேஷன் ஆனது எல்லாருக்கும் போகும். அப்படிப்பட்ட மனசால் சேவை தான் இப்போ தேவை அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. இன்றைக்கு ஆத்மீக தந்தை நாலாபுறங்களிலும் இருக்கும் ஆத்மீக குழந்தைகளின் ஆன்மீக தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளினுடைய அந்த ஆத்மீக தன்மையின் ஜொலிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாப்தாதா பார்த்துட்ருக்கார். ஆத்மீக தன்மை கண்கள் மூலம் வெளிப்படுகிறது. ஆத்மீக தன்மையின் சக்தி உடைய ஆத்மா எப்பொழுதும் கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஆத்மீக சக்தியை கொடுப்பார்கள். ஆத்மீக புன்முறுவல் மற்றவர்களுக்கும் குஷியின் உணர்வை அனுபவம் செய்விக்கிறது. ஆத்மீக தன்மை உடையவரின் நடத்தை, முகம் பரிஸ்தாக்கள் போல டபுள் லைட்டாக, லேசாக, ஒளியாக தென்பட்டு கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட ஆத்மீக தன்மையின் ஆதாரம் தூய்மை. தூய்மையின் தாரணை இருந்தால் தான் ஆத்மா தன்னுடைய பார்வை மூலமாக, விருத்தி மூலமாக, நடத்தை மூலமாக, முகத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும்? மற்றவர்களுக்கு அந்த சக்தியை, அந்த குஷியினுடைய உணர்வை எல்லாமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஆத்மாலேருந்து அந்த பவர் கண் மூலமாக வெளிப்படணும்னா அதற்கான ஆதாரம் தூய்மை அப்படின்றார். எந்த அளவிற்கு மனம், சொல், செயலில் தூய்மை இருக்குமோ அந்த அளவிற்கு ஆன்மீகத்தன்மை என்பது தென்படும். எண்ணத்தில், சொல்லல, செயல் எல்லாத்துலேயுமே தூய்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மா மூலமாக ஆத்மீகத்தன்மை வெளிப்படும். தூய்மை தான் பிராமண வாழ்க்கையின் அலங்காரமாகும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் மரியாதை கூட, நியமம் கூட அப்படின்றார். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆத்மீக தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் ஒருவருடையவராக ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். தூய்மை ஆயிடுச்சுன்னா பிறகு அவங்க மூலமாக இந்த விசேஷங்கள்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார். தூய்மையின் ஆதாரத்தில் ஆத்மீக தன்மையை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். ஆத்மீக தன்மையுடைய ஆத்மா இந்த உலகத்தில் இருந்தாலும் அலௌகீக பரிஸ்தாவாக தென்படுவார்கள். அப்படி தூய்மையின் ஜொலிப்பு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா மற்றவர்களுடைய பார்வைக்கு ஃபரிஸ்தாவா, அவங்க ஒரு ஏஞ்சலாக, விடுபட்டவர்களாக, இந்த உலகத்திலிருந்து தனிப்பட்டவராக அவங்களுடைய கண்களுக்கு நீங்கள் தென்படுவீங்க அப்படின்னு சொல்கிறார். எனவே குழந்தைகளே, தன்னைத்தானே செக் பண்ணி பாருங்கள். எனது எண்ணம், வார்த்தைகளில் ஆன்மீகத்தன்மை நிறைஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஆத்மீகத்தன்மையுடன் கூடிய எண்ணம் தனக்குள் கூட சக்தியை நிரப்பக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆத்மீகத்தன்மையோடு இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கே கூட சக்தி நிறைஞ்சிட்ருக்கும் அப்படின்றார். மேலும் மற்றவர்களுக்கும் சக்தி கொடுக்கும் சேவையும் கூட நடக்கும் அப்படின்றார். இதையே மறு வார்த்தைகளில் சொல்லலாம் அப்படின்னா மனசால் சேவைக்கு கருவியாக அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலான்றார். ஆத்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தைகள் சுயம் தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் சுகத்தின் அனுபவத்தை செய்விக்கும், அமைதியின் அனுபவத்தை செய்விக்கும். ஒரு ஆத்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தை மற்ற ஆத்மாக்களின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஆதாரமாகவே ஆகிவிடுகிறது. எப்போ ஆத்மா பியூரிட்டியாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆத்மா மூலமாக தன்னுடைய பேச்சு, செயல், பார்வை மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை முன்னேறும் கலையில் கொண்டு போகுதான். ஆத்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தை பேசுபவர்கள் வரதானம் அளிக்கக்கூடிய வரதானி ஆத்மாவாகவே ஆயிடுறாங்க. ஆத்மீக தன்மையுடன் கூடிய செயல்கள் சுயம் தனக்கும் கர்மயோகி நிலையின் அனுபவம் செய்விக்கிறது. மேலும் மற்றவர்களையும் கர்மயோகியாக ஆக்கக்கூடிய சாம்பிள், அதாவது மாதிரியாகவே ஆகிவிடுறாங்க.
நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களை பார்த்து மற்றவர்களும் கர்மயோகியாக ஈஸியாகவே ஆயிடுறாங்க அப்படின்றார். யாரெல்லாம் அவருடைய தொடர்பில் வருகிறார்களோ அவர்கள் சகஜயோகி கர்மயோகி வாழ்க்கையின் அனுபவம் உடையவர்களாகவே ஆகிவிடுகிறார்கள். யார் ஆத்மீக தன்மையில் தூய்மையினுடைய தாரணையுடைய ஆத்மாக்களுடைய தொடர்பில் வராங்கன்னாலே அவங்க ஈஸியாகவே என்ன ஆயிடுறாங்க, சகஜயோகி கர்மயோகியாக ஆயிடுறாங்க அப்படின்றார். அதுக்கு தான் பாப்தாதா மறுபடியும் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் ஆதாரம் எது? தூய்மை அப்படின்றார். ஆத்மீகத்தன்மையின் விதை தூய்மை தான். தூய்மைக்கு கனவில் கூட பங்கம் ஏற்படக்கூடாது. அதாவது கனவில் கூட உங்களுடைய தூய்மை துண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றார். அப்பொழுது தான் உங்கள் மூலமாக ஆத்மீக தன்மையானது தென்படும். தூய்மை என்றால் வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மாச்சாரியாக, அதாவது பிரம்மாவின் வழிப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணம் கூட பிரம்மாச்சாரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் பிரம்மாச்சாரியாக இருக்க வேண்டும். எப்படி லௌகீகத்தில் ஒரு சில குழந்தைகளின் தோற்றம் தந்தையை போல இருக்குதோ, இந்த குழந்தைகிட்ட அப்பா தென்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே போல் நீங்கள் பிரம்மாச்சாரி பிராமண ஆத்மாவின் முகத்தில் ஆத்மீக தன்மையின் ஆதாரத்தில் பிரம்மா தந்தைக்கு சமானம் என்ற அனுபவம் ஆக வேண்டும். இவர் பாப் சமான் தந்தைக்கு சமானமாக இருக்கிறார் என்று தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் மற்றவர்களை அனுபவம் செய்ய வைக்கணும் அப்படின்றார். 100% இல்லை என்றாலும் கூட காலத்திற்கேற்ப எவ்வளோ சதவிகிதம் உங்களால் வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்துங்க அப்படின்றார். எது வரைக்கும் வந்திருக்கீங்க நீங்களே செக் பண்ணி பாருங்கள். 75%, 80, 90 எது வரைக்கும் வந்திருக்கிறீங்க? பிரம்மா பாபாவுக்கு சமமா அப்படின்னு கேட்குறார். பாருங்கள், உட்காருவதிலோ உங்களுக்கு முன்னாள் நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் பிரம்மாச்சாரி ஆவதில் கூட முன்னாள் நம்பர் வர வேண்டும். அதுதான் பாப்தாதாவினுடைய ஆசை அப்படின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆத்மீக தன்மையை பார்க்க விரும்புகிறார். ஏன்னா பாபா எடுத்ததுமே என்ன சொல்லிட்டார்? தூய்மை தான் இது எல்லாத்துக்குமே ஆதாரம்னு சொல்லிட்டார். அதனால் தூய்மையின் ஆதாரத்தில் நீங்கள் ஆத்மா பவர்ஃபுல்லாக தூய்மை ஆயிடுச்சுன்னா பிறகு உங்கள் மூலமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே மற்றவர்களை அனுபவம் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாப்தாதாவிடம் எல்லோருடைய சார்ட்டும் இருக்குது. ஆனால் பாப்தாதா சொல்கிறதில்ல. ஆனால் சார்ட் இருக்குது. என்னென்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க எல்லாமே பாப்தாதாவிடம் சார்ட் இருக்கான். தூய்மையில் கூட இப்பொழுது ஒரு சில குழந்தைகளின் சதவீதம் மிகவும் குறைவாக இருக்குது. காலத்திற்கேற்ப உலகத்தின் ஆத்மாக்களாகிய உங்களை ஆத்மீக தன்மையின் மாதிரியாக பார்க்க விரும்புகிறார்கள். இதற்கான எளிய சாதனம் ஒரே ஒரு வார்த்தை தான். அதில் கவனம் கொடுங்க, அடிக்கோடிடுங்க. திரும்ப திரும்ப அந்த ஒரே வார்த்தையை தனக்குத்தானே நீங்கள் அடிக்கோடிட்டுக்குங்க. அந்த ஒரு வார்த்தை என்ன? ஏக் விரதா பவ. ஒருவரின் விரதத்தில் இருப்பவர் ஆகுங்கள். நீங்கள் ஒருவருடைய தொடர்பில் இருந்தால் தான் ஏக் விரதா ஒருவருடையவராக ஆகும் பொழுது தான் என்ன ஆக முடியும்? தூய்மையை உங்களால் தாரணையில் கொண்டு வர முடியும். ஏன்னா சங்க தோஷம் யாருடைய தொடர்பில் இருக்கோமோ அவருடைய சாயம். அப்போ ஒருவருடைய தொடர்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தூய்மையை தாரணையில் கொண்டு வர முடியும்ன்றார். எங்கு ஒன்று இருக்கிறதோ அங்கு ஒருமுகத்தன்மை இயல்பாகவே வந்துவிடுகிறது. ஆடாத அசையாதவராக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். ஏக் விரதா ஆகும் பொழுது ஒரு வழியில் நடப்பது கூட மிகவும் சுலபமாக ஆகிவிடுகிறது. இருப்பதே ஒருவரின் விரதத்தில் என்றால் ஒருவரின் வழி மூலமாக ஏக்மதி சத்கதி, அதாவது ஒரு வழி உடையவருக்கு சத்கதி கூட சுலபமாக கிடைத்து விடுகிறது. ஏக்கர ஸ்திதி, ஒரே ரசனையின் நிலை கூட இயல்பாகவே அமைந்து விடுகிறது. எனவே நீங்கள் எல்லாம் செக் பண்ணுங்கள், ஒருவரின் விரதம் அந்த ஏக் விரதா உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்கள். நாள் முழுவதிலும் மனம் புத்தி ஒருவரின் விரதத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கணக்கில் கூட ஆரம்ப கணக்கு ஒன்று அந்த எண்ணிலிருந்து தான் ஆரம்பமாகுது. ஒரு புள்ளி மற்றும் ஒரு வார்த்தை, ஒரு எண் இட்டு கொண்டே செல்லுங்கள். எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள். பிறகு எவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆகையினால் குழந்தைகள், ஒரு விரதம் உடைய ஆத்மாக்களாகிய உங்களை உலகத்தில் உள்ள ஆத்மாக்களும் காலமும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே காலத்தின் அழைப்பு மற்றும் ஆத்மாக்களின் கூக்குரல் உங்களுக்கு கேட்கலையா? தேவ ஆத்மாக்களே, உங்களுக்கு காலத்தின் அழைப்பு தெரியலையா அப்படின்னு கேட்குறார். இயற்கை கூட இயற்கையின் தலைவர்களாகிய உங்களை பார்த்து பார்த்து தான் முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஹே பிரகிருதி பதி, இயற்கையின் தலைவர்களாகிய ஆத்மாக்களே, நீங்கள் சீக்கிரம் பரிவர்த்தனை செய்யுங்க, நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு சொல்லுதான் இயற்கை கூட. இதுவோ இடையிடையில் சிறு சிறு உதறல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கு திரும்ப திரும்ப துக்கத்தின் பயத்தின் உதறல்கள் எடுக்குமாறு செய்யாதீர்கள். உலக ஆத்மாக்களுக்கெல்லாம் சீக்கிரம் முக்தி கொடுங்க. உங்கள் மூலமாக தான் அவங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும். முக்தி அளிக்கக்கூடிய மாஸ்டர், முக்தி அளிக்கும் வள்ளல் ஆத்மாக்களே, நீங்கள் எப்போ எல்லாருக்கும் முக்தி அளிப்பீங்க? உங்களுக்கு மனதில் கருணை ஏற்படவே இல்லையா அப்படின்னு கேட்குது இயற்கை. அதனால் பாப்தாதா சொல்கிறாரு, பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய கருணை நிறைந்த சொரூபத்தை இப்பொழுது பார்க்க விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கெல்லாம் சகாஷ் கொடுக்கணும். உங்கள் மூலமாக தான் அவங்க எல்லாருமே முக்தி அடைய போகிறாங்க. அதனால் மர்சிஃபுல், அதாவது கருணை நிறைந்தவராக ஆகுங்க அப்படின்றார். தங்களுடைய எல்லைக்குட்பட்ட விஷயங்களெல்லாம் விட்டுடுங்க, மர்சிஃபுல் ஆகுங்க, அதாவது கருணை நிறைந்தவராக ஆகுங்க. மனசால் சேவையில் ஈடுபட்டுடுங்க. உலகத்துக்கு சகாஷ் கொடுங்க, அமைதியை கொடுங்க, ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் தான் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கணுன்றார். மர்சிஃபுல் ஆகி மற்றவர்களுக்கும் ஆதரவு கொடுப்பதில் பிஸி ஆகிடுங்க. நீங்கள் அதில் பிஸி ஆகிட்டிங்கன்னா எல்லைக்குட்பட்ட கவர்ச்சி, எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து ஈஸியாக நீங்கள் விலகிடுவீங்க. உழைப்பிலிருந்து கூட காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். வார்த்தையின் சேவையோ நிறையா செஞ்சிட்டிங்க, நேரம் கொடுத்தீங்க. உங்களது நேரத்தை கூட நீங்கள் வார்த்தை சேவையில் நிறைய பயனுடையதாக ஆக்கிட்டீங்க. எல்லாருக்கும் செய்தியும் கொடுத்தீங்க. ஆத்மாக்களை சம்பந்தம் தொடர்பில் கொண்டு வந்துட்டீங்க. நாடகப்படி இதுவரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக செஞ்சீங்க, ஓகே தான். ஆனால் இனிமேல் மன்சால் சேவையில் கொஞ்சம் அதிகமாக கவனம் கொடுங்க. ஏன்னா மன்சால் சேவை தான் இப்போ அதிக தேவையாக இருக்குது, அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மேலும் இந்த மனதால் சேவை ஒவ்வொருவருமே செய்யலாம். பழையவர், புதியவர், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இப்படி எல்லாருமே செய்ய முடியும் அப்படின்றார். இதில் பெரியவங்க செய்வாங்க, நாமளே சிறியவங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். அதே போல் நாங்களாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், அந்த மாதிரி எங்களால் அதை செய்ய முடியாது அப்படியும் நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்றார். எந்த ஒரு ஆதாரமுமே மன்சால் சேவைக்கு தேவையில்லை. இதை சிறிய சிறிய குழந்தைகள் கூட செய்ய முடியும் அப்படின்றார். குழந்தைகளே, மனதால் சேவை உங்களால் செய்ய முடியும் தானே அப்படின்னு கேட்குறார். எனவே இப்பொழுது சொல்லின் சேவை மற்றும் மனதின் மூலம் சேவை செய்யும் பேலன்ஸை சமநிலைப்படுத்துங்க. வார்த்தையின் கூடவே மனதால் சேவையும் செய்யுங்க. மன சேவையினால் சேவை செய்யக்கூடியவர்களாகிய உங்களுக்கு மிகவும் லாபம் இருக்குது தெரியுமா அப்படின்றார். மனதால் சேவையில் எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா என்றார். எந்த ஆத்மாவிற்காக நீங்கள் மனதால் சேவை செய்கிறீங்களோ, உங்களது சங்கல்பத்தின் மூலம் சக்தி கொடுப்பீர்களோ, சகாஷ் கொடுப்பீர்களோ, அந்த ஆத்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. உங்கள் மூலமாக அவங்களுடைய மன தேவைகள் பூர்த்தி ஆகும் பொழுது அவங்க திருப்தி அடைகிறாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேரும். உங்களுடைய கணக்கில் சுயம் உங்களது புருஷார்த்தத்தின் ஆதாரத்திலையும் சேமிப்பாகும். மற்றும் நீங்கள் மனதால் சேவை செய்வதன் மூலமாக அவங்கள்டேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் உங்களது கணக்கு சேமிப்பாகும். எனவே உங்கள் கணக்கு பாருங்கள், இரட்டிப்பு முறையில் அதிகமாகிடும் அப்படின்றார். நாங்கள் புதியவர்கள், பழையவர்கள் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. வயதானவர்கள் இதுக்கும் வேலை கிடையாது. நோய்வாய்ப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் காரணம் சொல்ல வேணாம். நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். மனதால் சேவை செய்யணுன்னா தூய்மையின் தாரணை இருந்தாலே போதும். உங்களது பார்வை மூலம், விருத்தி மூலமாக கண்டிப்பாக நீங்கள் உலகத்துக்கு சேவை செய்யலாம் அப்படின்றார். இப்பொழுது பாப்தாதா தினமும் நாள் முழுவதும் எவ்வளவு மணி நேரம் சரியான முறையில் மனசால் சேவை செய்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களிடம் சார்ட் வையுங்கள் என்று எல்லா குழந்தைங்களுக்கும் பொறுப்பு கொடுக்குறாரு. ஆம், செய்துவிட்டேன் என்று அப்படியே சொல்லாதீங்க. உண்மையான யதார்த்த ரூபத்தில் எவ்வளோ மணி நேரம் மனசால் சேவை செய்தீர்கள் என்று ஒவ்வொருவருமே சார்ட்டு கொடுங்க அப்படின்றார்.
இன்னைக்கு உலகத்தில் துக்கமுடைய ஆத்மாக்களுக்கு உயிர் பிச்சையாவது கொடுங்க. இன்றைய சமயத்தில் ஆத்மாக்கள் சுகம் சாந்தியின் ஒரு துளிக்காக தாகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சுகம் சாந்தியின் ஒரு அமிர்த துளி கிடைத்துவிட்டால் எவ்வளோ குஷி அடைஞ்சிடுறாங்க. சின்ன ஒரு நிமிட குஷி தான், அதிலே எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பாப்தாதா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு, குழந்தைகளே, காலம் உங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கு. பிரம்மா தந்தை கூட தனது வீட்டினுடைய கதவை திறப்பதற்காக எதிர்பார்த்துட்ருக்காரு. இயற்கையும் கூட தீவிர வேகத்தோட சுத்தப்படுத்துவதற்காக எதிர்பார்த்துட்ருக்கு. எனவே பரிஸ்தாக்களே, இப்பொழுது தங்களது டபுள் லைட் மூலமாக எதிர்பார்ப்பை முடித்து விடுங்கள். எவரடி என்ற வார்த்தையோ எல்லோருமே சொல்கிறீங்க, ஆனால் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாவதில் எவரடி ஆயிருக்கீங்களா? சரீரம் விடுறதுக்காக மட்டும் எவரடி ஆவது கிடையாது. பாப் சமான் ஆகணும். பாபாவுக்கு சமமாக ஆகிறதுல எவரடி ஆயிருக்கீங்களா? அந்த மாதிரி எவரடி ஆகணும். அதுதான் பாபா விரும்புகிறார். இப்பொழுது சொல் மற்றும் மனசால் சேவையின் பேலன்ஸ் அதில் சமநிலையில் கொண்டு வாங்க அப்படின்றார். அப்படி சமநிலை ஆக்கிவிட்டீர்கள் என்றால் ஆசிகள், அதாவது பிளஸ்ஸிங் நிறைய கிடைக்கும். உங்களது கணக்கு கூட இரட்டிப்பு மடங்கில் சேமிப்பாகும் அப்படின்றார். இந்த முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு ஆசி கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, அவ்வளோதான். ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணும். மற்றும் யாராவது சாபம் கொடுத்தாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. ஏன்னா நீங்களாம் யாருடைய குழந்தைகள் அப்படின்னா, வரங்களை வழங்கும் தந்தையின் குழந்தை, ஆசிகளின் கடலினுடைய குழந்தை. அதனால் யாராவது அதிருப்தி அடைந்தாலும் நீங்கள் அதிருப்தி அடையக்கூடாது. நீங்கள் எப்போவுமே திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களை திருப்திப்படுத்தணும். அதுதான் உங்களது சேவை அப்படின்றார். இன்றைய உலகத்தில், இன்றைய காலத்தில், இன்றைக்கி உலகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை எதுன்னா, உங்களது தூய்மையின் தாரணை மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் மனசால் சேவை செய்யுங்க. உங்களுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு போகணும் அப்படின்றார். அதனால் திட சங்கல்பம் எடுங்க, இந்த விரதம் எடுங்க. நான் ஆசி கொடுக்கணும், நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணும், அவ்வளோதான் அப்படின்றார். இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. வரதானம். ஈஸ்வரிய சகவாசத்தில் இருந்து, தவறான சகவாசத்தின் தாக்குதலிலிருந்து தப்பித்து இருக்கும் எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருப்பவர் ஆவீர்களாக. நீங்கள் ஈஸ்வரிய சகவாசத்தில் இருந்தீங்கன்னா தவறான சகவாசத்தின் தாக்குதலிருந்து தப்பிச்சிருவீங்க என்றார். அப்படி அந்த மாதிரி தப்பிச்சு இருக்கிறவங்க தான் எப்பொழுதும் சத்சங்கத்தில் சத்தியமானவரின் தொடர்பில் இருப்பவர்களாக ஆகுவீங்க அப்படின்னு சொல்கிறார். எப்பேற்பட்ட மோசமான சகவாசமாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய சிறந்த சகவாசம் அதற்கு முன்னால் பல மடங்கு சக்திசாலியாகும். ஈஸ்வரிய சகவாசத்திற்கு முன்னால் அந்த சகவாசம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பலவீனமானதாக ஆகிடும். ஆனால் சுயம் பலவீனமானவராக ஆகிவிடும் பொழுது தவறான சகவாசத்தின் தாக்குதல் ஏற்பட்டு விடுகிறது. யார் எப்பொழுதும் ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருக்கிறார்களோ, அதாவது எப்பொழுதும் சத்சங்கம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் வேறு எந்த ஒரு சங்குக்கு ரங்கு யாருடைய சகவாசத்தினுடைய சாயத்திலும் தாக்கமுடையவர்களாக ஆக மாட்டாங்க அப்படின்றார். வீணான விஷயங்கள், வீணான சகவாசம், அதாவது தீய சகவாசம் அவர்களை கவர்ச்சியில் வருமாறு செய்யவே முடியாது. ஒருவருடைய சங்கத்தில் இருக்கும்போது, ஈஸ்வரிய சங்கத்தில் இருக்கும்போது தவறான சகவாசம் எதுவுமே உங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோகன். தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்களே மகிழ்ச்சியான உள்ளம் உடையவர்களாக இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.